இருக்கின்றேன். அதிலே இப்ப இருக்கக்கூடிய வீடு மீனராசி. வக்கரம் என்றால் கும்பராசிக்கு பலன். இந்த கும்பராசிக்கு வக்கரத்தில் நான் வரும்போது அது பின்னாடி வருவேன். அதிசாரம் என்றால் முன்னாடி செல்வேன். முன்னாடி சென்றால் மேஷ பலன், பின்னாடி வந்தால் கும்பராசி பலன். இப்ப கும்பராசி என்று வந்தா மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் விட்டுட்டு போன இல்ல, மறுபடியும் அவங்களுக்கு கொஞ்சம் சில்லறை கணக்கு இருக்குது, அதை பார்க்கலான்னு வந்திருக்கிறேன். அதே போல கடகராசிக்காரங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன், சிம்ம ராசிக்காரங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன். இவங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்தது, ஆனா நல்லா இருக்குதேன்னு ஏதாவது அதிக செலவுல போய் மாட்டிக்காதீங்க. இந்த ஒரு 4-5 மாசத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுல என்னுடைய ராகு பகவான் கும்பராசியில் இருக்கார், என்னுடைய கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார், என்னுடைய குரு பகவான் கடக ராசியில் இருக்கார். இந்த குரு வருகின்ற ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பேச்சாகிறார். அதே ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி என்னுடைய ராகு கேதுகள் பேச்சாகிறார். அவர் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு மகரத்திற்கு வருகிறார், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கு செல்கிறார். அப்படி செல்லும் போது உலக மாற்றங்கள், உலகத்தினுடைய செழிப்புகள் நன்றாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை இந்த வருஷத்தில் வக்கரச்சனியாக இருந்து மக்களை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்க முதல் வீடு மேஷம். மேஷத்துக்கு அதிபதியானவர் என்னுடைய செவ்வாய் பகவான். மக்கள் எல்லாம் மேஷ ராசிக்காரர்கள் திறமசாலிகள். எப்படி பார்த்தாலும் கஷ்டமே வந்தாலும் அதை காட்டிக்க மாட்டாங்க. பாத்துக்கலாம், எதை வச்சாலும் நான் பாத்துருவேன், ஜமாளிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தெம்பு உண்டு. அதுக்கு முன்னமாக இப்ப பின்னல்வாடி, இந்த பின்னல்வாடி கிராமம் இருக்கிறது, இதற்கு கன்னி ராசி. இந்த கன்னிக்கு யோகக்காரங்க யார் தெரியுமா? இந்த சனி பகவான். ஆமா, அதுல இப்ப நான் மீனத்துல இருக்கிறேன் இல்லையா, அந்த கன்னியை நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் பின்னல்வாடியில என் ஞாபகம் வந்திருக்கு. நான் பாக்குறது முழு பார்வை. என்ன ஊரை பாக்குறேன்? பின்னல்வாடிய பாக்குறேன். ஆமா, அப்படி பார்க்கும்போது இந்த கன்னி ராசியால அவங்களுக்கு இதுவரையில இருந்த தொல்லைகள் நீங்கி, ஏன்னா அதே கன்னி ராசிக்கு நான் பிரபல ராஜயோகக்காரன், 5வது வீட்டுக்குடையவன். நல்லதை செய்யணும்னா என்னாலதான் செய்ய முடியும். அந்த என்ன நினைச்ச உடனே அந்த நல்லது தானா வரும். அப்படி அவங்க இதுவரையில கோரிக்காத சில நல்ல விஷயங்களை மனதில் என்ன வச்ச, எண்ணும் போது ஏன் சிந்தனையை கொடுத்த, ஏன் சிந்தனையால இங்க நாடகம் நடக்கிறது. அப்படி வரும்போது இதுல இருந்து கார்த்திகை 14ஆம் தேதியிலிருந்து பின்னல்வாடி நன்னகரத்திற்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பம். இதுல இருந்து மக்கள் எப்படி வாழறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரையிலும் வாழ்ந்தது பாதி வாழ்க்கை, இதுக்கு மேல வாழ போறது முழு வாழ்க்கை. அந்த முழு வாழ்க்கையை கொடுப்பது என்னுடைய யோக பார்வை. அந்த யோக பார்வையால் மக்கள் சுபிட்சம் அடைவார்கள். அதனால பயப்பட தேவையில்லை. நாடகம் வச்சதால எந்த ஒரு கஷ்டமும் இந்த நன்னகரத்துக்கு வராது. அப்படி இருக்க முதல் வீடு மேஷத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். செவ்வாயாக இருந்த போதும் திறமையானவர்கள் நீங்கள் எல்லாம். உங்களுக்கு என்னுடைய குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு 4வது வீடு. அடுத்தது 5வது வீட்டுக்கு வரப்போற இருந்த போதிலும் உங்களால 11ல உட்கார்ந்துருக்க அந்த சனி, ஏன்னா 12ல உங்களுக்கு 7.5 சனி தான். இப்ப மேசராசிகள 7.5 சனி. இப்ப தற்சமயம் உட்கார்ந்து 11வது வீட்டுல உட்கார்ந்துருக்கிறார். இதுவரையிலும் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தவங்க டக்குன்னு விடுபடுவீங்க. அந்த விடுபடும் போது உங்களை சிந்திச்சு உங்ககிட்ட ஒரு சில நல்ல செயல்கள் வரும், நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல மனிதர்கள் சந்திப்பார். அவர்களால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சம் இருக்கும். பிள்ளை இதுவரையிலும் சொல் பேச்சு கேட்கல, இதுக்கு மேல கேட்பான். பெத்தவங்க இதுவரையிலும் கஷ்டப்படுறாங்க, இதுக்கு மேல அந்த மாற்றங்கள் வரும். இதுவரையிலும் உடல்நலம் சரியில்லாம இருந்தேன், இது மேல கொஞ்சம் மாற்றம் வரும், கொஞ்சம் விரைய செலவுகள் குறையும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இப்ப மேஷராசி இருக்கு. அதே போல படிக்கக்கூடிய பிள்ளைகள் கவனமா நல்லா படிப்பீங்க. அந்த படிப்பால் உங்களுக்கு பலனும் உண்டு. அதை விட இந்த தவறுதலான நடமாறி போயிட்டு இருக்குது இல்ல சில பசங்க, இதுவெல்லாம் திருந்துறதுக்கான சில நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இத பெத்தவங்க சொன்னாலும் சரி, மத்த பெரியவங்க சொன்னாலும் சரி, பிள்ளைகள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை இந்த மக்கள் மத்தியில உங்களுக்கும் ஒரு நல்ல பேர் வரும். அதனால மேஷ ராசிகாரர்களுக்கு
உங்களுக்கு நான் சில கருணை பார்வையோடு இருக்கிறேன். அந்த கருணையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி என்பது உங்களை தேடி வரும். அப்படி ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இது ஆரம்பம். இரண்டாவது வீடு ரிஷபம். ரிஷபத்திற்கு அதிபதியானவர் என்னுடைய சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் எதையும் தந்திரத்தால் ஜெயிக்கக்கூடியவர். முதல்ல சிந்திப்பீங்க, அப்புறம் பார்த்தா உங்களுக்கு நான் பிரபல ராஜயோகக்காரன் ரிஷபத்துக்கு. அதனால கெட்டுவான், அவன் கெட்டுருவான், இதுக்கு மேல வாழ மாட்டான் அப்படின்னு நினைக்கும் போது உனக்கு திடீர்னு ஒரு ஞானம் பிறக்கும் பார். அந்த ஞானத்தால் இந்த ஊரை விட்டே கூட வெளியே போவேன். ஆனா போனா அருமையான செல்வத்தோட திரும்பி வருவாய். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை உனக்கு உருவாக்கி தருவேன். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் எனக்கு காசு கொடுக்கணும்னு நினைக்குது பத்தியா, இதுல பார்க்கும்போது இதுவெல்லாம் நல்ல கல்வி செல்வம் வரணும். இந்த மக்கள் எல்லாம் நல்லா படிச்சு அது எதுவும் பார்க்கும்போது பின்னாடி அதனுடைய வாழ்க்கையில பரவாயில்ல, இம்மலையில இருந்து வந்தார், அவர் வந்து ஏதோ எங்கெல்லாம் வாழ்த்திட்டு போனார், இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம், இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும். அப்படி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஞானம் வரணும். ஞானம் இருந்தாதான் ஆசிரியர் சொல்லி கொடுக்கக்குள்ள அத ஞானத்துல ஏத்தனாதான் எழுதும் போது வரும். ஏன்னா எழுதும் போது தான் பரீட்சை. அந்த பரீட்சையில பிள்ளைகள் எழுதும் போது தான் நல்ல மதிப்பெண்கள் வாங்குது. அப்பதான் அதுக்கு அந்த ஒழுக்கங்கிறது, அந்த ஒழுக்கத்தோட அந்த கல்வியை கத்துக்கணும். கல்விங்கிறது வேற, ஒழுக்கங்கிறது வேற. ஆனா ஒழுக்கத்தோட கல்வி சேரும் போது அந்த கல்விக்கும் பெருமை, ஒழுக்கங்கிறதுக்கும் பெருமை, அதை கத்துக்கிட்ட பிள்ளைகளுக்கும் பெருமை. அந்த பெருமையா வாழக்கூடியது ரிஷபராசிகளுக்கு சிந்தனை செயல்பாடுகள் அருமையா உள்ள நேரம். அதுல இப்ப குரு பகவான் 3ல இருக்கார். சீதில்லாத ஒரு 3லே திரு ஓஜிரன் படை மாண்டது. அடுத்தவங்க பேச்சா அனாவசியமா கேட்காது. உனக்கென்று ஒரு யோசனை வரும். அந்த யோசனை பிரகாரம் உன்னுடைய வாழ்க்கையை நடத்து. அதுல அருமையான வாழ்க்கை உனக்கு இருக்குது. அதனால அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், சம்பாதிக்க போறேன்னு ஏதாவது கடனை உடனே வாங்கி தலைமையில வச்சுக்காதீங்க. மத்தபடி எந்த பாதிப்பும் இல்ல. உடல் நலத்துல இருந்து மனநலம் வர நல்ல கிரக அமைப்பு உங்களுக்கு பயன்படுத்த உங்களை பட்ட தீட்ட எப்படி பளபளப்பு தெரியுதோ அதே போல உங்க வாழ்க்கை மாறும். மூன்றாவது வீடு மிதுனம். மிதுனத்திற்கு அதிபதியானவர் என்னுடைய புதன் பகவான். புதனாலே தெரியும், வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதி அவர்தான். ஒரு ஊருக்கே யோசனை சொல்லி கொடுக்கிற அளவுக்கு மிதுன ராசிக்கு உண்டு. நல்ல நேரத்தில் நல்லா பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய திறமையும் உண்டு. அதுக்கு தகுந்தாறு போல குரு பகவானும் தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னா எப்படி இருக்கும்? உன்னை தேடி பணம் வரும். நல்லதுக்கு பயன்படுத்தி நல்ல செலவு செய்யும். அதனால குடியை கெடுக்கும். குடிகாரம் போச்சு. அதனால அந்த ஒரு இடத்துக்கு போகாதீங்க, தவறான வழியில செயல்படுத்தாதீங்க. இப்படி மிதுன ராசிக்காரர்கள் சிந்திக்க செயல்பட நல்ல வருமானம் உள்ள நேரம். இதை தொழில் மாற்றி கூட செய்யும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச தொழில் செய்யுங்க. இப்ப தெரியாத தொழில் ஒண்ணு வந்திருக்குது, அதை செய்யலான்னு பாக்குற. செய்யலாம். வீடு கட்டலாம், கட்டு. இடம் வாங்கலாம், வாங்கு. நான் ஏதாவது இடம் விட்டு இடம் போலான்னு பாக்குறப்போ இப்படி உனக்கென்ற ஞானம் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கும். இதுவரையிலும் குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை இருந்தவங்க கூட இதுக்கு மேல அந்த பிரச்சனை எல்லாம் வராது. அப்படி ஒரு மாற்றங்கள் உண்டாக நேரம். அந்த மாற்றத்தால நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். வேலையை தேடுங்க. பிள்ளைகள் வேலைக்கு போவாங்க. நல்ல வாய்ப்பான நேரம் மிதுன ராசி. இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க செல்வந்தராக போறீங்க. நான்காவது வீடு கடகத்திற்கு அதிபதியானவர் என்னுடைய சந்திர பகவான். சந்திரனாக இருந்த போதிலும் பாதி நாள் செல்ல வாழ்க்கை, பாதி நாள் கெட்ட வாழ்க்கைம்பாங்க. உங்களுக்கு நான் அஷ்டம சனியாக இருந்தா விடைபெற்றேன். ஆனா இப்ப அஷ்டம சனியாக வக்கரத்துல இருக்கிறேன். இந்த வக்கர சனியாக இருக்கும் போது பயப்படாதீங்க. உங்களை சில பரீட்சை வச்சு பார்ப்பேன், அவ்வளவுதான். நீ இந்த இடத்துக்கு போய் பாப்பியா, உன்னால சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற சோதனை. இந்த சோதனையை நீங்க தாங்கிட்டீங்கன்னா அருமையான வாழ்க்கை உண்டு. அயல்நாடு சென்று கூட நீங்க பிழைக்கலாம். அந்நியர்களிடத்தில் கூட ஆதாயம் உண்டாக்கலாம். நிலபுலங்கள் சேர்க்கலாம். வீடு மனைகள் கட்டலாம். இப்படி நல்லதொரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்காக சோதிக்கிற இந்த சோதனையில் நீங்க பாஸ் பண்ணும். அதனால எந்த சூழ்நிலையில் கோபமே குடிகெடுக்கும். கோபம் வரக்கூடாது. கடகராசிக்கு கோபம் வர அளவுக்கு நான் நடப்பேன். அதனால அதை அடக்கி கோபத்தை அடக்கிறவன் வேந்தனாவான். அப்படி வேந்தன் அளவுக்கு நீ வளருவ. அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு
பாதிப்பு, உடல்நல பாதித்தவங்க, உடல்நல செலவுகள் கொஞ்சம் அதிகமா கூடும். அந்த இடத்துல நல்ல மருத்துவரை டக்குன்னு பாருங்க. அதனால இந்த உடல்நல பாதிப்புல உள்ள கடகராசிகள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை. மீதி ஒன்றும் பாதிப்பு இல்ல, நல்லா இருக்கும். 5வது வீடு சிம்மம். சிம்மத்திற்கு அதிபதியானவர் சூரிய பகவான். சூரியன்னா தெரியுமே உங்களுக்கு எல்லாம் கோபம் கொஞ்சமா இருக்கும். வாயை திறந்து அவன் ஆட்டியா பார்த்தோம்டா சீத்துண்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனா எதை பார்த்த போதிலும் உங்களுக்கு நான் கண்டச்சனியாக இருந்து இப்போது அஷ்டமச்சனியாக பேச்சானே மறுபடியும் கண்டச்சனியாக வந்திருக்கிறேன் அப்படின்னா சோதனை ஒன்னை தேடிதான் வந்துகிட்டு இருக்கு. அந்த சோதனை நீ ஒரு இடத்துல வேலை செய்வ, அந்த வேலைக்கு மேல உள்ள அதிகாரி உன்னை சோதிச்சுக்கிட்டே இருப்பான், குத்திக்கிட்டே இருப்பான், குத்தி பேசுவான். அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, அது வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, இப்படி உன்னை குத்தி பேசும்போது கோபம் வருமா இல்லையா? அந்த கோபத்தை அடங்கு. எதுக்காக பேசுறாங்கிறத சிந்திச்சுப்பா. வாழ்க்கையில் இதுவரையிலும் கிடைக்காத செல்வம் ஒன்னை தேடி வருது. சில பேர் பிள்ளை இல்லைன்னு கூட இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிள்ளை செல்வம் இந்த சிம்மராசிகளா உண்டு. கார்த்திகை மாதம் 14ஆம் தேதிக்குள்ள கருத்தரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலை சிம்மராசிக்கு சோதனையில் தருவேன். அந்த சோதனையை தாங்கிறது உங்க மன தைரியம். அப்படி இதுவரையில இருந்த வேலையை மாற வேண்டிய சூழ்நிலை கூட வரும். மாறினாலும் நல்ல வாழ்க்கை உண்டு. இடம் தாண்டி இடம் செல்வார்கள், அவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை உண்டு. இதுவரையிலும் கஷ்டத்தில் இருப்பார்கள், அவர்களை மீட்டெடுப்பேன். இப்படி பலவிதமான புது முயற்சிகள்ல உங்களை ஈடுபட வைப்ப. அந்த ஈடுபடும் போது நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள். இதுவரையில இருந்த சோதனை வருகின்ற கார்த்திகை மாதம் 14ஆம் தேதிக்குள்ள இதுக்கு என்ன விடங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 6வது வீடு கன்னிக்கு அதிபதியானவர் என்னுடைய புதன் பகவான். அப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு எல்லாம் இப்ப நான் கண்டச்சனியாக இருந்தேன். இப்ப நான் இப்ப வந்து வக்கரத்துல வந்ததால 6வது வீட்டுல வந்திருக்கேன். கிடைச்ச பலன் கஷ்டம் வந்தது, அது உன்னை விட்டு விலகிடுச்சு. உனக்குன்னு சில நஷ்டம் வந்தது, அது வாகனத்துல கூட வரும். அந்த வாகன நஷ்டத்தை விட்டு ஒதுங்கி போச்சு. இப்படி லேசா காட்டி மூப்பேன். அந்த காட்டி மூக்கும் போது குடும்பத்துல ஒரு கலகலப்பு ஏற்படும். கணவன் மனைவி சண்டை, அப்பம் புள்ள சண்டை, தாய் தகப்ப சண்டை, இந்த மாதிரி சண்டைகள் ஏற்படும், மன வருத்தங்கள் ஏற்படும். இதையெல்லாம் கொஞ்சம் தாங்கிக்கணும். அதுலதான் சொன்னேன், தன்னை வணங்குவர்களை ஆதரிப்பேன், தாரில் கொடியவர் தலையை அறுப்பேன், தாவும் சனியென பெயர் படுப்பேன். இந்த கன்னி ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு 2.5 வருஷ காலம் குலதெய்வத்தை மறக்க கூடாது, இந்த நவகிரகத்தை மறக்க கூடாது, விநாயகனை மறக்க கூடாது, கணபதி பூஜை கை மேல, சங்கடகர சதுர்த்தி விரதம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதையெல்லாம் செய்தால் உங்கள் குடும்பமும் செழிப்பாக இருக்கும். அதனால் கன்னி ராசிக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். 7வது வீடு துலாத்திற்கு அதிபதியானவர் என்னுடைய சுக்கிர பகவான். சுக்கிரனா உங்களுக்கு நல்லா தெரியும், சிரிச்சுக்கிட்டே வேலை கொடுத்துருவார். அதனால நம்பிக்கையே மோசம் பண்ணிடும். நம்பிக்கை வைக்க வேண்டியதுதான். என் மேல கூட ஒரு 10 ரூபா நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னா அதை ஒரு 2 ரூபா குறைச்சி 8 ரூபா ஆக்கிடுங்க. ஏன்னா யார் மேல நம்பிக்கை எவ்வளவு வைக்கணுங்கிறத கொஞ்சம் அளந்து வச்சிங்க துளாராசிக்காரங்களா. ஏன்னா உங்களுக்கு எடை போட தெரியும், எப்படி எடை போடுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் குறைச்சு மதிப்பீடு போடுங்க. அப்பதான் நீங்க கடங்கான ஆகாது இருப்பீங்க. இல்லைன்னா அதிகமான செலவு கொடுத்து கடங்கான ஆக்கிடுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு கடன் வரும். நல்ல கடனை வந்துட்டா பரவாயில்ல, ஒரு நிலம் வாங்கினா கடன் வந்துருச்சு, ஒரு வீடு கட்டினா கடன் வந்துருச்சு, அப்படி ஒரு கிணறு வெட்டினா கடன் வந்துருச்சு, பரவாயில்ல. ஆனா வெட்டி கடனை கொண்டு வந்து விட்டுட்டான். அதனாலதான் துளாராசிக்காரங்க இந்த விஷயத்தை எதை யோசித்தாலும் கொஞ்சம் பொறுமையா கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுங்க, பிள்ளைகளோட கலந்து பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. எந்த தொழிலை நிறுத்த வேணா நீங்க செய்யலாம். அதனால யோசனை எடுக்கும் போது மட்டும் இத்தனை பேர் கலந்து ஆலோசனை பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நான் உட்காந்துக்கிறது கும்பத்துல இருக்கிறேன், உங்களுக்கு எப்படிப்பட்ட குழப்பத்தை கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். குழப்பத்தை கொடுத்தனா கடகான போயிடும். எச்சரிக்கை. 8வது வீடு விருட்சகத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான்.
உங்களை போல ஒரு துணிவா யாரும் செய்ய முடியாது. அது முடியாத வேலையை கூட முடிச்சிருவானுங்கிற ஒரு துணிவு வரும். ஆமா, அந்த துணிவே ஜெயம் ஜெயம் ஜெயம்னு வந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைகளை உங்களுக்கு நான் தருவேன். அதுக்கு தகுந்தாற் போல என்னோட குருபகவான் உங்களை பாக்குறாரு. அவர் பார்த்தாலே தெரியும் தானம் தானா வரும். நீ இவரா பணம் கொடுப்பேன்னு கேட்டு வந்திருப்ப, ஆனா அவரே கொடுத்து அனுப்புவார் உனக்கு. அப்படி உன்னை தேடி தனம் வரும். அதை வச்சு உன்னுடைய செயல்பாடுகளை செய்யறது விருட்சக ராசிகளுக்கு ஒரு நல்லது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பால் பலன் உண்டு. வேலையை தேடக்கூடிய பிள்ளைகள் வேலை செல்வ வேலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும். தொழில் மாற்றங்கள் ஏற்படும். இப்படி எல்லாம் நீங்க செய்வீங்க. அதுல விவசாயிகளுக்கு 3 1 பங்கு பலன், 2 பங்கு நஷ்டம். ஆனா அதுவே கார்த்திகை மேல வைக்கிற பயிர் இருக்குதே உங்களுக்கு செல்வாக்க இருக்கும். அதனால விருட்சக ராசி பயப்பட வேண்டாம். உழைப்பு தான், பரவாயில்ல பாத்துக்கலாம். அப்படி 9வது வீடு தனுசு. தனுசுக்கு அதிபதியானவர் என்னுடைய குரு பகவான். அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். குரு இப்ப நான் எங்க இருக்கிறேன்னா 4வது வீட்டுக்கு அதிபதி. ஆனா வக்கரத்தில் இருப்பதால் 3வது வீட்டு பலன். 3வது வீட்டு பலன் கும்பத்தினுடைய பலன்னா உங்களுக்கு அறிவான செல்வங்கள் உண்டு. அது இதுவரையிலும் எங்க கொடுத்து ஏமாந்து போனது கூட திரும்பி கைக்கு வரும். இதுவரையில நினைச்சுக்கிட்டு முடியாத இருந்த விஷயம் உங்களுக்கு முடியும். இப்படி ஒரு நல்லது ஒரு காரியங்கள் தனுசு ராசிகளுக்கு எல்லாம் நடக்கும். வீடு கட்டுவீங்க, இடம் விட்டு இடம் போவீங்க, அயல்நாடு சென்று பிழைப்பீங்க, அந்நியர்களால் ஆதாயம் பெறுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா தடந்துகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்க. அது இன்னும் கூட அதிகமா கூடும். நல்லா இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். புதுசா ஒரு நண்பர்களை வச்சு ஒரு தொழில் ஆரம்பிச்சு செய்யலாம். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தனுசுக்கு கொடுத்துருக்கு. அதாவது 10வது வீடு மகரம். மகரத்திற்கு அதிபதியானவர் சனி ஆகிய நான். அப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு நல்ல பலன். 7.5 சனி விட்டு விடை பெற்று அதை விடை பெற்றவன் மறுபடியும் வக்கரத்துல வந்து லேசா உங்களை சீண்டிக்கிட்டு இருக்கிறேன்னா ஏதோ தொட்ட குறை வெட்ட குறை எங்காவது இருந்து ஒரு பிரச்சனை கிளப்பிடுவேன். அந்த பிரச்சனையை சரி பண்ணி அமைதியா பேசி தீர்க்கணும். வேகப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. இப்படி மகர ராசிகள் கோபத்தை குறைச்சிங்க, வாழ்க்கையில வெற்றிங்கிறது உங்களை தேடி வரும். அதனால இருக்கக்கூடிய இடமாற்றங்கள்லாம் கூட வரும். வீடு மாத்துவீங்க, இடம் மாத்துவீங்க, இடம் வாங்குவீங்க. இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகள் மகர ராசி தேடி வந்து இதை நீங்க பயன்படுத்தி 11வது வீடு கும்பம். கும்பத்திற்கு அதிபதியானவர் சனியாகிய நான். இருந்த போதிலும் இப்ப வக்கரத்துல கும்ப பலன் தான் செய்துட்டு இருக்கிறேன். அதனால சில வயதானவர்கள் 60 வயதை கடந்தவர்கள் உடல் உபாதைகள் இருப்பீங்க. மனநல பாதிப்புகள் ஏற்படும். பிள்ளைகளால மன கஷ்டம், பெத்தவங்களால மன கஷ்டம், சொத்துக்களால மன கஷ்டம், குடுக்கல் வாங்கலால மன கஷ்டம். இப்படிப்பட்ட சில தொந்தரவுகள் உங்களை தேடி வரும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு செய்தா குலதெய்வத்தை நினைக்கலாம். குலதெய்வத்தை வணங்கினா இந்த கும்பராசிகாரருக்கு இருக்கிற பிரச்சனை உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகும். அதனால அந்த குலதெய்வம் வந்து என்கிட்ட சொல்லும், இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குறிய இதை ஒதுக்க கூடாதா அப்படின்னு என்ன கேட்கும் போது சரி ஒன்னுகிட்டே வந்துருச்சா பிரச்சனையா நான் பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு மனநலத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி கும்பராசிகாரர்கள் குலதெய்வத்தை வணங்குவது நல்லது. 12வது வீடு மீனம். மீனத்திற்கு அதிபதியானவர் என்னுடைய குரு பகவான். உங்களுக்கு எல்லாம் 7.5 சரியாக சிரசிலே 2.5 ஆண்டு காலம், உடலிலே 2.5 ஆண்டு காலம். இப்போது உடலிலே அமர்ந்திருக்கிறேன். ஆனால் வக்கரத்தில் இருப்பதால் கும்பத்தில் இருக்கிறார். விரயம் என்பது நிறைய பண்ணிருக்கீங்க. அந்த விரயத்துக்கெல்லாம் பலன் உண்டா இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல பலன் உங்களை தேடி வரும். செல்வாக்கு உங்களை தேடி வரும். நல்ல புதிய விஷயங்கள் உங்களை தேடி வரும். புதிய தொழில்களை ஆரம்பிப்பீர்கள். இடம் விட்டு இடம் மாறுவீர்கள். இதுவரையிலும் நினைச்சுக்கிட்டு இருந்த சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். இப்படி எப்படி பார்த்தாலும் உனக்கு ஆதாயம் என்பது உண்டு. ஆனால் அலைச்சல் உண்டு. அலைச்சலில் ஆதாயம் தருவீங்க. அப்படி இந்த மீனராசிகாரர்களெல்லாம் அலைச்சலாக இருந்தாலும் ஆதாயத்தை கொடுத்து மக்களை 12 ராசியும் நீதி நெறி தவறாமல் என்னுடைய பார்வையில் பார்த்து மக்களை காத்து வந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்க இப்பேற்பட்ட இந்த சனி தேவனை எப்படி இருக்கின்றான்? என்னையே சோதிக்கின்றான். விடுவனா அவனை